بسم الله الرحمن الرحيم يؤمنون بالله واليوم الآخر ويأمرون بالمعروف وينهون عن المنكر ويسارعون في الخيرات وأولئك من الصالحين. They believe in Allah and the Last Day, and they enjoin what is right and forbid what is wrong and hasten to good deeds, and those are among the righteous. அன்புடையீர், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் உள்ள தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் முஸ்லிம் ஜமாத் பற்றி உங்கள் முன்னிலையில் அறிமுகம் செய்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். காலம் காலமாக மும்பையில் உள்ள பெரும்பாலான தமிழ் பேசும் முஸ்லிம்கள் இணை வைத்தல், பித்அத்துகள் மற்றும் மூட பழக்க வழக்கங்களில் மூழ்கி கிடந்து இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றக்கூடிய காரியங்களை இஸ்லாத்தின் அடிப்படை காரியங்கள் என நினைத்து வாழ்ந்து வந்த இந்த சூழ்நிலையில் இவர்களுக்கு மத்தியில் ஏகத்துவத்தை நிலைநாட்டி குர்ஆன் மற்றும் நபி வழிப்படி மக்களை நேர்வழிப்படுத்த வேண்டும் என்ற தூய எண்ணத்தில் கடந்த 1986ஆம் ஆண்டு ஒரு சில துடிப்புள்ள நல்லுள்ளம் படைத்த இளைஞர்களை ஒன்று சேர்த்து ஐபிசி, பிபிசி, அல் இஸ்லாமிக் மிஷன், தௌஹீத் ஜமாத் போன்ற பெயர்களில் அழைப்பு பணியை திறம்பட மேற்கொண்டு வந்தோம். மும்பை வரலாற்றில் முதலாக கடந்த 1987ஆம் ஆண்டு ஐபிசியின் சார்பாக மும்பை சீத்தா கேம்பில் உள்ள ஐடியல் பள்ளி வளாகத்தில் நமது வாழ்க்கையின் வழிகாட்டு என்ற கருப்பொருளில் மிக பெரும் மாநாடு ஒன்றை நடத்தினோம். 1000ற்கு மேற்பட்டவர்கள் இம்மாநாட்டில் கலந்து பயனடைந்தது மட்டுமல்லாமல் ஏகத்துவ எழுச்சியின் மைல்கல்லாகவும் அன்றைக்கு மும்பையில் உள்ள ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தையும் திரும்பி பார்க்க வைத்த மாநாடாகவும் அந்த மாநாடு அமைந்தது. அல்ஹம்துலில்லாஹ். அன்றிலிருந்து மிக வேகமாக இந்த அழைப்பு பணி மும்பையில் உள்ள பல பகுதிகளிலும் துவங்கப்பட்டது. அனைத்து சகோதரர்களும் ஒன்று கூடி ஒரே ஜமாத் உருவாக்கப்பட வேண்டுமென கேட்டுக்கொண்டதற்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஜமாத் இன்றைக்குள்ள முஸ்லிம் ஜமாத். ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இதுவரை மறுமையில் மட்டுமே கூலியை எதிர்பார்த்து தொடர்ந்து நலப்பணிகளை செய்து வந்ததால் இன்றைக்கு மும்பையின் பல பகுதிகளிலும் 8 கிளைகளை அமைத்து 500க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டு இயங்கி வருகிறது இந்த முஸ்லிம் ஜமாத். நமது எதிர்கால சந்ததிகள் அறிவுள்ள சமூகமாக மாற வேண்டும் என்பதற்காக கடந்த 1991ஆம் ஆண்டு மும்பை சீத்தா கேம்ப் பகுதியில் வாடகைக்கு இடம் பிடித்து 25 குழந்தைகளுடன் ஆரம்பிக்கப்பட்ட கிரசன்ட் பள்ளிக்கூடம் இன்றைக்கு 2400 மாணவ மாணவிகள் பயிலும் மிகப்பெரிய பள்ளிக்கூடமாக மாறியுள்ளது. ஒவ்வொரு வருடமும் மிகச்சிறந்த அறிவுள்ள 200 மாணவ மாணவிகளை வருங்கால தலைமுறைக்கு கிரசன்ட் பள்ளிக்கூடம் தந்து கொண்டிருக்கின்றது என கூறினால் அது மிகையாகாது. இன்றைக்கு பல கொள்கை சொந்தங்களின் ஒத்துழைப்போடு தனிநபர் பிரச்சாரம், தெருமுனை பிரச்சாரம், இல்லங்கள் தோறும் தொடர் பிரச்சாரம், அரங்கு நிகழ்ச்சிகள், பொதுக்கூட்டங்கள், மாதாந்திர குடும்ப தர்பியாக்கள், துண்டு பிரசுரங்கள், வாசக சாலைகள் மற்றும் இறைச்சுடர் என்ற பெயரில் இலவச மாத இதழ் என அழைப்பு பணி தொடர்ந்து விரிவுபடுத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இலவச மருத்துவ முகாம், மருத்துவ உதவி, வட்டியில்லா கடன் தொகை, சிறுதொழில் தொடங்க உதவி, ஏழை எளிய குடும்பங்களை கண்டெடுத்து அவர்களுக்கு தேவையான உதவிகள், சிறுவர்களுக்கான ஆரம்ப பாடசாலைகள் மற்றும் கல்வி உதவித்தொகை, பேரிடர் நிவாரண உதவித்தொகை என பல சமூக பணிகளையும் தொடர்ந்து செய்து வருகிறது இந்த முஸ்லிம் ஜமாத். மும்பை முஸ்லிம் ஜமாஅத்தின் மகளிர் பிரிவு மும்பையின் 8 பகுதிகளில் சீதா கேம்ப், சிவாஜி நகர், நேருல், பன்வேல், காமோட்டே, கோப்பர் கைர்னே, தலோஜா, உல்வே போன்ற பகுதிகளில் பிரச்சாரம் செய்கிறது. ஃபஹிமுல் குர்ஆன் விளக்க உரை நிகழ்ச்சி ஆண்டுதோறும் ஆன்லைனில் நடக்கிறது. அரபி மதரசாக்கள் பயான்களுடன் வகுப்புகள் மற்றும் தேர்வுகள் நடாத்தி பரிசுகள் மூலம் பெண்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள். வருடாந்திர பெண்கள் ஒர்க் ஷாப், சீரா வகுப்பு நடைபெறுகிறது. ரமலான், ஹஜ், தர்பியா தர்சுகள் மூலம் பெண்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. இப்பணிகளால் குடும்பங்களில் இஸ்லாமிய சூழல் மேம்பட்டு ஹராம் ஹலால் பேணும் உறுதி ஏற்பட்டுள்ளது. மேலும்
வருடா வருடம் தமிழகத்திலிருந்து சிறந்த பேச்சாளர்களை வரவழைத்து மாநாடு நடாத்துகிறோம். இதனால் மக்களிடம் நல்ல விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. பெண்கள் இஸ்லாத்தை கற்றுக்கொள்ளும் போது அதை குடும்பத்திலும் நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்பதை உணர்ந்து முஸ்லிம் ஜமாஅத் 2025 ஆண்டு முதல் பெண்களுக்கென தனி மாநாடு நடத்துகிறது. நலிந்த 20 குடும்பங்களுக்கு மாதா மாதம் ரேஷன் கிட் தரப்படுகின்றன. கிரசன் பள்ளிவாயிலில் பல அனாதை குழந்தைகள் இலவசமாக அல்லது குறைந்த கட்டணத்தில் படிக்கின்றனர். வறுமையிலுள்ள பெண்களுக்கு வேலை வாய்ப்பும் பள்ளியின் மூலம் கிடைக்கிறது. ஜமாஅத்தின் மிக சிறந்த பணியாக உல்வேயில் ஒரு மஸ்ஜித் நிறுவப்பட்டுள்ளது. ஐவேளை தொழுகை மற்றும் நபிமொழியில் ஆண் பெண்கள் கலந்து கொள்ளும் விதத்தில் ஜும்ஆ தொழுகை நடத்தப்படுகிறது. தொழுகையாளிகள் அதிகரித்ததால் ஜும்ஆ தொழுகை 2 ஜமாஅத்தாக தமிழிலும் உருதுவிலும் ஹுத்பா நடத்தப்படுகிறது. மேலும் பள்ளியில் சிறுவர்களுக்கான இஸ்லாமிய கல்வி, ஆண்கள் பெண்களுக்கான இஸ்லாமிய நிகழ்ச்சிகள், பொது சேவை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடக்கின்றன. இப்பணிகள் அல்லாஹுவின் கருணையாலும் உங்கள் தாராள உதவியாலும் தான் நடக்கின்றன. ஜமாஅத் நடத்தி வரும் மஸ்ஜிதை இடப்பற்றாக்குறை காரணமாக விரிவாக்கம் செய்யப்பட வேண்டிய அவசிய சூழ்நிலை உள்ளது. அதற்காக இன்னும் ஒரு கடையை வாங்க ஜமாஅத் முடிவு செய்துள்ளது. இதற்காக இன்னும் 50 லட்சம் ரூபாய் நமக்கு தேவைப்படுகிறது. அல்லாஹுக்காக பள்ளி கட்டுவோருக்கு மறுமையில் ஒரு மாளிகை உண்டு என்று அல்லாஹ் வாக்களிக்கின்றான். இதுவரை ஜமாஅத்தின் பணிகளில் மிகப்பெரிய ஆதரவளித்த நீங்கள் சதகத்துல் ஜாரியாவான மஸ்ஜித் விரிவாக்கத்திற்கும் தாராளமாக உதவ வேண்டும் என மீண்டும் வேண்டுகின்றோம். இதுவரை முஸ்லிம் ஜமாஅத் செய்து வரும் இஸ்லாமிய பணிகள், மஸ்ஜித் மற்றும் ஏனைய பணிகளுக்கு உழைப்பாலும் பொருளாலும் உதவிய சகோதர சகோதரிகளுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக, ரிசுக்கில் பரக்கச் செய்வானாக, ஆஃபியத்தை வழங்குவானாக, வாழ்க்கையில் பரக்கச் செய்து நற்பணிகளுக்கு உதவும்படி ஆக்கி வைப்பானாக. ஆமீன். இது போன்ற நலப்பணிகள் தொடர்ந்து நடைபெறவும் இதற்காக உள தூய்மையோடு உழைத்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் மறுமையில் கூலி கிடைத்திட எல்லாம் வல்ல அல்லாஹுவிடம் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும்.